வணக்கம் மங்கிர் உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அது என்னோட மாடியில கத்திரிக்காய் பறிச்சேன்னு. அந்த கத்திரிக்காய் தாங்க இன்னைக்கு பொரியல் செய்ய வந்திருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணும்போதே அவ்ளோ நைஸா வெண்ணெய் மாரி இருந்ததுங்க. கொஞ்சமா இருந்தாலும் கூட ஒரு முருங்கைக்காய ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு கடுகு பொரிச்சுட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு என்னோட மெத்தட்ல எப்படின்னு பாருங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் ஆட் பண்ணி, அதை ஒரு வதக்கிட்டு, அது வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்க்கணும். எப்பவுமே எந்த காய் செஞ்சாலுமே அந்த வெங்காயத்தோடு சேர்த்து எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் ஒரு வதக்கணுங்க. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டோன்னா கொஞ்சம் அந்த காயில் எண்ணெய் ஏறி வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமும் காய் வேகுங்க. வதக்கிட்டு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு திரும்ப ஒரு பெசரிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டேங்க. வேக விட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்துடுச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரம் வந்துடுச்சுங்க. வீட்டு காய்கறிகள் நல்லா வெந்துடுச்சு. பொரியல் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்நாள் இனிய நாளாகட்டும்.